ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அர்ஜுன் தாஸுக்கு பெஸ்ட் ஆஃப் த வில்லன் அப்படின்றதாக குட் பேட் அக்லி படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க கலாட்டா அவார்ட்ஸில். அண்டு அர்ஜுன் தாஸ் அந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் குட் பேட் அக்லி படத்துக்கு எனக்கு பெஸ்ட் வில்லன் கொடுத்துருக்காங்க, ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தேங்க்ஸ். அண்டு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரீசன், அஜித் சார் தான். அவரால் மட்டும்தான் நான் இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். அண்டு இந்த படத்துக்கு அவார்டு கிடைச்சதும் அவரால் தான், அவருக்கு தான் மிகப்பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காரு. குட் பேட் அக்லி படத்தில் அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்டர் நடிச்சாரு. அதுவே மிகப்பெரிய ட்விஸ்டான சீன்ல இருந்தது. அண்ட் அந்த படத்துல அர்ஜுன் தாஸுக்கு செம பெரிய ரோல் கொடுத்தாரு. அஜித் சாருக்கு ஈக்குவலா ஒரு ரோல் கொடுத்து வேற லெவல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாரு. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் சூஸ் பண்ணதுக்கு இப்ப பெஸ்டா அவருக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அர்ஜுன் தாஸோட மிகப்பெரிய கனவும் அதான், அஜித் சார் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது. வீரம் படத்துல இருந்து இந்த டாக் போயிட்டு இருந்தது. அவருக்காக சுரேஷ் சந்திரா தான் இவ்வளவு தூரம் அவர் மென்ஷன் பண்ணி இந்த படத்துல கூப்பிட்டு நடிக்க வச்சது. அண்ட் குட் பேட் அக்லி படத்துல நடிக்கும் போது அவருக்கு செம ஹாப்பியான மொமெண்டா தான் இருந்தது. சீன் பை சீன் ரொம்ப ரசிச்சு நடிச்சிட்டு இருந்தாரு. நிறைய இன்டர்வியூல அதை நிறைய சொல்லியிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆக்டிங்க்கு அவருக்கு அவார்டு கிடைக்கணும். அதே போல இப்ப கலாட்டா அவார்ட்ஸ்ல அவருக்கு அவார்டும் கொடுத்துட்டாங்க. சீக்கிரமே அவார்டு வாங்கினா அந்த வீடியோ வெளியாகும். அப்போ இன்னும் செம மாஸ் மொமெண்டா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல அர்ஜுன் தாஸ் அவர்கள் நம்ம தல அஜித் சாரை பத்தி பேசியிருப்பாரு. வேற லெவல் மொமெண்டா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் AK-64 படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். சோ மேபி அதுல நடிப்பாரா அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப குட் பேட் அக்லி படத்துல நடிச்சதுக்காக பெஸ்ட் வில்லன் அவார்டு அர்ஜுன் தாஸ் வாங்கியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.